கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நாம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு காரியத்திற்கு காத்திருப்போமானால் அது நம் இருதயத்தை இளைக்க பண்ணும், சோர்ந்து போக பண்ணும். ஆனால் நாம் விரும்பியது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி வேதம் இந்த இடத்துல போதிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வியாதியா இருக்கக்கூடியவர்கள், நீண்ட நாட்களாக பலவீனம் படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த வியாதி நீங்கி சுகம் வந்தவுடன் அவர்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம். பெதஸ்தாவிலே 38 வருடமாக ஒரு மனிதன் வியாதியோடு கூட படுத்திருக்கிறார். அந்த ஒருவனுக்காக இயேசு அந்த இடத்துல சென்று அற்புதத்தை செய்கிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் பொழுது அவன் சந்தோஷத்தோடு சுகம் பெற்றவனாக அந்த இடத்தை விட்டு சென்றான். அதே வண்ணமாகத்தான் நீண்ட நாட்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். பல வருடங்கள் ஆகிவிட்டது, மாதங்கள் ஆகிவிட்டது. இனி என்னுடைய நம்பிக்கை யார் மேல் வைக்க வேண்டும்? மனிதர் மேலா அல்லது நான் ஆராதித்து கொண்டிருக்கிற என் கர்த்தரின் மேலா என்று சொல்லி கேள்விக்குடியோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்வேன். Hope deferred makes the heart sick, but a longing fulfilled is a tree of life. அவர் உனக்கு ஒரு ஜீவ விருட்சத்தை கொடுக்க விரும்புகிறார். உன் காத்திருக்கிறதை நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாகத்தான் இந்த நாளிலும் என் ஆண்டவராகிய இயேசு அருகில் வந்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வியாதியோடு கூட இருக்கிறியா? தோல்வியோடு கூட இருக்கிறியா? பலவீனத்தோடு கூட இருக்கிறீங்களா? அல்லது நம்பிக்கையே இல்லை, எல்லாமே இருளாக இருக்கிறது, எதிர்காலம் முற்றிலும் இருண்டு போயிட்டு என்று சொல்லி கலங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உனக்கு நீ மனமகிழ்ச்சி அடையும்படியான ஜீவ விருட்சத்தை கொடுப்பார். உன் முயற்சியினால் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்நாள் முழுவதிலும் நீடித்திருக்கும். லைஃப் லாங் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை இவ்வளவு நாட்கள் காத்திருக்க பண்ணி இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பாயானால் ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு ஒரு மேன்மையை கொடுப்பார். இந்த நாளிலும் ஒருவேளை நீ ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக நீ ஒருவேளை காத்திருந்து சோர்ந்து போயிருப்பாயானால், இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, நீ சோர்ந்திருந்த நாட்கள் போதும், நீ ஒதுங்கியிருந்த நாட்கள் போதும். இது உன்னை பலப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீண்ட நாட்களாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும், அல்லது என் தோல்வி என்னை விட்டு நீங்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை, வாழ்வில் சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி பல விதங்களில் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இப்பொழுது தொடும்படி ஜெபிக்கிறப்பா. இன்று ஒரு வெற்றியின் நாளாக, இன்று அவர்கள் நன்மையின் ஈவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.